ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் பிரவீன். எட்டர்னல் மொபைல் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேருந்து பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விவோ மொபைலோட மதர் போர்டில் பேஸ்டட் ஐசி இருக்கும். அது எப்படி க்ளீன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஃபஸ்ட்டு சுற்றி என்னென்ன காம்பவுண்ட் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? ஒரு ஃபோட்டோ பிக்காக எடுத்து வச்சுங்க. அப்போ தான் எதனா மிஸ் ஆகிட்டாலும் உங்களுக்கு எல்லாமே தெரியும். எப்படி க்ளீன் பண்ணுறது ஃபஸ்ட்டு நான் என்னென்ன போடுறது, ஃப்ளக்ஸு, அப்புறம் பிபிடி போட போகிறேன். ஃப்ளக்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ சால்ட் ரெடி பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன் நான். ஓகேங்களா? நம்ம நார்மலாக க்ளீன் பண்ணுவோம்ல, சேம் ப்ரெஷர் தான் கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் எதுவுமே கொடுக்கல. புரியுதுங்களா? எப்படி க்ளீன் பண்ணுவீங்களா நார்மல் பேஸ்டட் ஐசி இல்லாத இருக்கும்போது அந்த அளவுக்கு ப்ரெஷர் தான் கொடுக்குறது, தவிர வேறு எதுவும் ப்ரெஷரே இல்லை. அதுலேயும் ப்ரெஷரே கொடுக்கல. நான் போர்டு எனக்கு அந்த மாதிரி திருப்பிக்கிறேன். ஓகேங்களா? தெரியுதா? நீங்களும் போர்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி திருப்பிக்கிங்க. தேய்ச்சினது கூடாது. க்ளீன் பண்ணிடுறேன். காம்பவுண்ட் மேலே எதனா டச் பண்ணுறேன்னா பார்த்தீங்களா? ஓகே ப்ரோ, க்ளீனாக தருதுங்களா? தெரிஞ்சதில்ல க்ளீனாக? உங்களுக்கு அங்கே தெரிலனா எனக்கு சொல்லுங்கள் ப்ரோ. நான் இங்கே பார்க்கறதுனால தெரியாது எனக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃப்ளக்ஸ் பேஸ்ட் வச்சுக்க போகிறேன். ஒரு உள்ளவாயை தூக்கம் வந்துச்சா காலில்? தீரி கூட எடுக்கலையா? நான் பேஸ்ட் போட்டிருக்கேன், தெரியுதுங்களா? சும்மா கொஞ்சம் படுற மாதிரி போட்டுக்கிறேன். ஓகே, தெரியுதுங்களா க்ளீனாக? இப்போ விக் எடுத்துக்கிட்டேன். இப்போது பொசிஷன் எனக்கு ஏற்ற மாதிரி திருப்பிக்கிறேன். இங்கே பாருங்க, விக்கு வச்சுட்டு. ஓகே ஓகே, க்ளீனா? இங்கே பாருங்க. ஜென்டிலாக தான், நான் ஃபுல்லாக போட்டு ரப் பண்ணல, ஜென்டிலாக தான் பண்ணுறேன். தெரியுதா? இங்கே பாருங்க, தெரியுதா? ஜென்டிலாக எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த கட்டிங்லாம் கரெக்டாக இருக்கணுங்க. தெரியுதுல்ல? எப்படி பிடிக்கிறது தெரிஞ்சா அந்த அந்த கார்னர்லாம் கரெக்டாக இந்த மாதிரி தான் கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். தெரியுதுங்களா?
ஓகே ப்ரோ. ஓகே. எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சிங்களா உங்களுக்கு? இல்லை இல்லை. நீங்களே சொல்லுங்கள். டஃப்பாக இருந்துச்சா? சரி, 3-4 கூட க்ளீன் பண்ணுங்க. ப்ராக்டிஸ். ஓகே. இந்த பிளாக்லாம் நம்ம எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக காட்டி லைட்டாக பண்ணிங்கன்னா அதனால் இது கட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஐசி பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ இது ஜாயிண்ட் ஆகாது பார்த்துக்கிறது தான் மேட்ரு. இந்த பாயிண்ட்டு எங்கேயுமே ட்ராக் மிஸ் ஆகாத, எங்கேயும் ஸ்க்ராட்ச் ஆகாத பண்ணுறது தான் காமிச்சு காட்டு தெரியுதுங்களா? எங்கேயுமே ஸ்க்ராட்ச் ஆகாத பண்ணுறேன். இங்கே வரைக்கும் லைன் மிஸ் ஆகிற பாருங்க. நான் இது சும்மா எடுத்து காட்டுமா? இது அப்படியே இந்த லைன் மட்டும் எடுத்து காட்டுறேன் பாருங்க. அங்கேருந்து லைன் எவ்வளோ லைன் போகுதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஸ்டீல் போட்டு நான் நார்மலாக க்ளீன் பண்ணுறேன். நார்மல் ப்ரெஷர் தான், எதுவுமே பண்ணுவேன். நார்மல் ப்ரெஷர். பேஸ்ட்டு நம்ம பிபிடி போடுறோம். பாருங்க, ஜென்டலாக பண்ணுறேன். நான் அழுத்தவே இல்லை, ஜென்டல் மூமெண்ட் தான். பேஸ்ட் இருக்கணும் நீங்கள் பண்ணுற இடத்துல. ஓகேங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, கை மேலே பட்டுருக்குது. இதெல்லாம் நான் பேஸ்ட் நவுத்திட்டே வராத அந்த இடத்துல பண்ணுற மாதிரி. கவனிச்சிங்களா? அதை கரெக்டாக தெரியுதா? தெரிஞ்சல? ஓகேங்களா? ஓகே. ரொம்ப லைட்டாக, ரொம்ப ரொம்ப லைட்டாக. ஓகேங்களா? சேம் எதனா கட் பண்ணனா அந்த கொணை சொல்கிறேன், விக்கோட கொணை இது கட் பண்ணல. சேம் அழுத்தமே கொடுக்காம ரஃப் பண்ணுறேன். ஒரே இடத்துல இல்லை, நல்லா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புரியும். இல்லை தெரியுதா?
dollars, make it hurt. அங்கே வந்து கரோஷன் மாதிரி ஆகிட்டு இருக்கோம், லைட்டாக பண்ணுறோம். சரிதா? எக்ஸ்ட்ராலாம் கேரில் போட்டு These my dollars, make it hurt. நான் கொஞ்சம் கூட யோசிக்கல, பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, ஃபினிஷ்ட். அது பேஸ்ட் இல்லை, ஓகேங்களா? பிளாக் பேஸ்ட் இல்லைங்களா? அது பேஸ்ட் இல்லை ப்ரோ, உள்ளே இருக்கிற இது டிசைன். ஓகே ப்ரோ, இன்றைக்கி பார்த்துருப்பீங்க பேஸ்டட் ஐசி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றது. நீங்களும் இந்த மாதிரி வந்து கற்றுக்கிட்டு பேஸ்டட் ஐசி எல்லாமே இப்போ மதர் போர்டில் எல்லா ப்ராப்ளம் ஐசி லெவலில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபுல்லாக பேசிக் டு அட்வான்ஸ் ஒரு மொபைல் எப்படி ஓப்பன் பண்ணுன்றதுலேருந்து பேட்டரி, டிஸ்பிளே சேஞ்சிங் எல்லாம் ஐசி லெவலில் ஃபுல்லாகவே சொல்லித்தரோம். ப்ராக்டிக்கல் முறையாகவே சொல்லித்தரோம். நீங்களே அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து கற்றுக்குங்க. பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாலும் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை வேலைக்கு போகணும்னு நினச்சாலும் வேலைக்கு போகலாம். இந்த வீடியோ வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நான் இந்த வீடியோ எடுக்கிறதே நிறைய பேர் நாலேஜ் வாங்கணும், நிறைய பேர் பிஸ்னஸ் மேன் ஆகணுன்றது தான். நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள். என்னோட பேர் பிரவீன், வேலூர் எட்டர்னல் மொபைல் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேருந்து பேசுகிறேன். தேங்க்யூ.